பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 10வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 7 பேரு நாமினேஷன்ல இருக்கிறாங்க. இதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ பாஸ் வாங்கிட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கிட்டு தப்பிச்சுட்டாங்க. மீதி இருக்கிற 8 பேர்ல 7 பேர் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. இதிலிருந்து யார் அந்த ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி இந்த வாரம்னாச்சும் ரம்யா எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. கடைசி 3 இடத்துல இருக்கிறவங்க தான் கண்டிப்பா எலிமினேட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இதுல முதல் இடத்துல வினோத், 2வது இடத்துல சபரி, 3வது இடத்துல கம்ருதீன் இருக்கிறாப்ல. 4வது இடத்துல சாண்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13.83 வாக்கு சதவீதத்தோட இருக்கிறாங்க. ஆனா கடைசி 3 இடம் எஃப்ஜே 8.69, வியானா 7.43, ரம்யா 6.11. ஸோ வியானா, ரம்யா இவங்களுக்கு இடையே வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 1% மேலே இருக்கு. ஸோ இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க. ஸோ கண்டிப்பா இதை வச்சு எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, எஃப்ஜே, வியானா, ரம்யா இந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தவங்கள எலிமினேட் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. சாண்ட்ரா கண்டிப்பா எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வில்லியா மாறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவுமே செய்யாத ரம்யாவை தான் எலிமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறை. பொறுத்திருந்து பார்க்கலாம்.